உலகத்திலே மிகப்பெரிய இமாமாக தலைவனாக பேசுகின்றார். அவரை ஒரு சமூகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மறுமையிலே நபியார்கள் சொல்லுகின்றார்கள், உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு யுக்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சகோதரர்களே, முதலாவது மறுமையிலே ஆடை அணிவிக்கப்படுபவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லோரும் நிர்வாணமாக ஒன்று சேர்க்கப்படுவோம். உலகமே நிர்வாணமாக ஒன்று சேரும், ஆண்கள் பெண்களா. ஆனால் அந்த இடத்திலே அவ்வளவு முதலாவது ஆடை அணிவிக்கப்படுபவர் அல்லாஹ் தூதர் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா கைரல் பரியா, படைப்புகள் சிறந்தவரே என்று சொன்ன நேரம் நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல தாக இப்ராஹிம், அது இப்ராஹிம் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம பாரிக் அலா இப்ராஹிம் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். எப்படி? யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். உலகமே அழிகின்ற வரைக்கும் 24 மணித்தியாலம் ஓதுகின்ற துஆவில் ஒன்று சகோதரர்களே. இந்த செகண்ட் எங்கோ ஒரு மூல முடுக்கில் இந்த துஆ ஓதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒன்று பாங்குக்கு பிறகு வருகின்ற ஸலவாத்தாக இருக்கலாம், அல்லது தொழுகையிலே வருகின்ற ஸலவாத்தாக இருக்கலாம். 24 மணித்தியாலமும் இந்த ரெண்டு பேரும், அந்த ரெண்டு பேருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ஓதப்படுகின்ற சிறந்த அந்தஸ்துக்கு எப்படி உயர்த்தினார்? சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ் உலகம் அழிகின்ற வரைக்கும் இந்த தன்மையை ஏன் கொடுத்தான் தெரியுமா? அவரிடத்திலே இருந்த கட்டுப்படுதல். ஹஜ்ஜிலே இருந்து பெறுகின்ற மிகப்பெரிய பாடம், அது உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை இப்ராஹிமிலே அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அது காரணத்துக்கு உஸ்வா ஹஸனா பி இப்ராஹிம் வல்லதீனமா, இப்ராஹிமிலும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோடு இருந்தவர்களிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இது காரண கௌமியின் இன்னா புரஆஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். அவர் சொன்னார், சிறுபான்மை பெரும்பான்மையை பார்த்து சொல்லுமா, பெரும்பான்மை சிறுபான்மையை பார்த்து சொல்லுமா? உலக நியதி பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையை பார்த்து சொல்ல வேண்டும். அங்கே சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மையும் சிறுபான்மையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவரோடு இந்த 2-3 பேர் சொன்னார்கள், இன்னா புரஆஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். நாங்கள் உங்களை விட்டும் நீங்கள் வணங்குகின்ற தெய்வங்களை விட்டும் ஓரமாகி விட்டோம். கஃபர்னா பிக்கும், உங்களை பெரும்பா 800 மக்களே நீங்கள் செய்கின்ற அனைத்தும் உங்களோடு நிராகரிக்கின்றோம். கபர் வணக்கமா, தாயத்து தகடு, இஸ்மஸ்மாவா, பாத்தியா கத்தங்கந்தூரியா, ஏனை இதரைய செயற்பாடுகளா, நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கலாம். அடா ஜனாதா மையவாயில் உங்களுக்கு இடம் தர மாட்டோம் என்று பெரும்பான்மை சொன்னால், சிறுபான்மை என்று சொல்ல வேண்டும். கொள்கையில் இருக்கின்ற நாம் மரணித்தால் அல்லாஹ் எங்கோ எனக்கு ஒரு இடத்தை வைத்துத்தான் இருப்பான், ஆனால் கொள்கையை விட்டு விட்டு வரமாட்டேன். இப்ராஹிம் நபியில இருந்து பெறுகின்ற மிகப்பெரிய பாட சகோதரர்களே, அவர் என்ன சொன்னார்? கஃபர்னாபிக்கும், உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம். நீங்க பெரும்பான்மையா இருக்கலாம், ஊர்ல முக்கியமானவர்களா இருக்கலாம், நான் எதையெல்லாம் மார்க்கமாக சொல்லுகின்றேன் அது மட்டும்தான் வகை. கஃபர்னாபிக்கும், உங்களை நிராகரிக்கின்றோம். உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் பிணக்கு வந்து விட்டது, குரோதம் வந்து விட்டது, பகைமை வந்து விட்டது. எப்படி வரைக்கும் தெரியுமா? ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ்வை மட்டும் விசுவாசிக்கின்ற வரை நான் உங்களை விட்டு நாம் எல்லோரும் ஓரமாகி விட்டோம் என்று அவர் சொன்னதை அல்குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. சகோதரர்களே, இந்த ஹஜ் கடமை உணர்த்துகின்ற மிக முக்கியமான படிப்பினை என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தின் தியாகம். சகோதரர்களே, ஒரு குடும்பத்தின் தியாகம். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? 100க்கு 100% அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்த குடும்பம். 100க்கு 100% அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்த குடும்பம். நான் கேட்கிறேன், ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஒவ்வொரு ஆணும், உம்ராவுக்கு செல்லுகின்ற ஒவ்வொரு ஆணும் சஃபா மர்வாவிலே 7 தடவை ஓட வேண்டும். சகோதரர்கள், சஃபாவிலே தொடங்கி மர்வா, சஃபா மர்வா என்று ஓடி ஓடி மர்வாவால் வெளியாக வேண்டும். அதிலே பச்சை விளக்கு போடப்பட்டிருக்கின்ற இடத்தில் தேனியை சற்று குலுக்கிய நிலைமையில் ஆண்கள் ஓட வேண்டும். அதுல நீங்க இதோட பொம்பளை செஞ்ச கடமை நான் செய்ய மாட்டேன் என்று நீங்க சொன்னால் செய்தது யார்? ஓடியது யார்? அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஓடினார்கள். அல்லாஹ் எப்படி வச்சான் தெரியுமா? உலகம் அழிகின்ற வரைக்கும் ஒரு குடும்பத்தின் தியாகம். சகோதரர்களே, ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும், உலகத்துக்கே ஒரு ஜனாதிபதி முஸ்லிமாக இருக்கட்டுமே, சவுதி மன்னர் அவர் முஸ்லிம், அவர் ஹஜ்ஜுக்கு வந்தாலும் உம்ராவுக்கு வந்தாலும் சஃபா மர்வாவுக்கு இடையில் ஓட வேண்டும். சகோதரர்கள், ஏன் ஓட வேண்டும்? ஒரு பொம்பளை ஓடினா நீங்க ஓடி என்று அல்லாஹ் வைத்தார். ஏன் தெரியுமா? அந்த குடும்பத்துடைய தியாகம். சகோதரர்களே, தன் மனைவியை பச்சில குழந்தையை அழைத்து சென்று பாலை நிலத்திலே மனிதர்கள் இல்லை, மிருகங்கள் இல்லை, ஊர்வலை ஒன்றுமே இல்லை, பயிர்பத்தை இல்லை, பல வஸ்துக்கள் இல்லை, நீர் இல்லை, விட்டார். திரும்பி வருகின்றார். ஐன ததுகம் வசதுருக்கு
தஸ்குனா ஃபீஹா அல்-வாதி லைஸ ஃபீஹி இன்தும் வலா ஷை. மனிதர்களோ நீர்நிலையோ பயிர் பச்சைகளோ பலவர்க்கு எதுவுமே இல்லாத பூமியை விட்டு செல்லுகின்றீர்களே, எங்க போறீங்கன்னு பொம்பளை கேட்டா அவர் எதுவும் சொல்லவில்லை. அவர் சும்மா இருக்கிறார். மூன்றாவது தடவை அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு சொன்னான் நாம் என்று தலையை ஆட்டுகின்றார். இதெல்லாம் ஒரு நாளை கைவிட மாட்டான், தைரியமாக போங்க. சகோதரர்களே, ஒரு குடும்பத்தின் தியாகம். அவர் போனார், சில கால பகுதிக்கு பிறகு வருகின்றார். அவர் செய்த ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? குடும்பத்துக்கான தியாகம், குடும்ப தியாகம். சகோதரர்களே, அவர் செய்த ஒரே ஒரு வேலை, தன் மனைவியை தன் குழந்தையை விட்டு விட்டு வருகின்ற நேரம் ஒவ்வொரு கணவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலை அவர் உள்ளத்தில் இருந்திருக்கும். சகோதரர்களே, மனிதன் ஒரே ஒரு வேலை செய்தார். கையை ஏற்றினார். ரப்பனா இன்னி அஸ்தந்து மின் ذريتي ببعض غير ذرع عند بيتك محرم ربنا ليقيم الصلاة فاجعل أفئدة إليه وارزقهم من الثمرات لعلهم يشكرون. யா அல்லாஹ், இதோ என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் நிறுத்தி வருகின்றேன். இவர்கள் தாய்கின்ற இருதயங்களை ஏற்படுத்தி இவர்களுக்கு கனிவரக்கங்களை கொண்டு உணவு கொடு, தொடுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு என்று பிரார்த்தித்து விட்டு வந்தார்கள். சகோதரர்களே, குழந்தை காலடித்து வீரிட்டு அடிக்கின்றது. சபாவிலிருந்து மர்ரோ மர்ராலி சபா ஓடி 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 ஒரு உள்ளுணர்வு. குழந்தை சத்தம் இல்லையே, ஓடி வந்து பார்க்கின்றார். நீரூற்று பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இரஹமல்லாஹ் உம்மை இஸ்மாயில், இஸ்மாயில் தாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். லவ் தரக்க ஜம்சம் லகான ஜம்சம் ஹைலம் ஆஜனா. அன்று மட்டும் ஜம் 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 என்று மண்ணை கூட்டாமல் இருந்திருந்தால் பெருக்கெடுத்து ஓடும் நதியாக மாறி இருக்கும் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் சஹீஹ் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நிச்சயமாக இந்த ஹஜ் கடமை உணர்த்துகின்ற பாடங்கள் பல பல. சகோதரர்களே, அந்த பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாடமாக பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த ஹஜ் கடமை உணர்த்துகின்ற பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏற்று நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகின்றீர்களா? கட்டுச்சாதகமாக நீங்கள் எதனை எடுக்கின்றீர்கள்? உணவை எடுக்கின்றீர்கள், உடைகளை எடுக்கின்றீர்கள், அனைத்தையும் எடுக்கின்றீர்கள். எல்லாம் எடுங்கள். நீங்கள் எடுக்கின்ற சாதனங்கள், நீங்கள் எடுக்கின்ற பொருட்கள் எல்லாம் உன்னதமானது தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் என்று அல்லாஹ் அல்-குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஹஜ் நடத்துகின்ற பாடங்கள் நிறைய. சகோதரர்களே, அதுல இன்னும் ஒரு முக்கியமான என்ன தெரியுமா? துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் அரபாவிலே எல்லோரும் ஒன்று திரடுவார்கள். அல் ஹஜ் அரபா. அரபாவை தரிக்கவில்லை என்றால் ஹஜ் இல்லை. ஹஜ் என்றாலே அரபா தான். அங்கே அவர்கள் அரபாவை நிற்பார்கள், இங்கே நாங்கள் நோம்பு நோட்டிருப்போம். சகோதரர்களே, வலியுறுத்தப்பட்ட ஒரு நோம்பு, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. எது? பராத்து நோம்பல்ல, அரபாவுக்கு வருகின்ற அந்த நோம்பு துக்கப்பிர சனத்தல் மாலியாவல் பாக்கியா. நபியர்கள் சொன்னார்கள், முன் செய்த ஒரு வருடம், பின்னால் வருகின்ற ஒரு வருடம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. முன்னால் வருகின்றது அந்த நோம்பை நோட்பதற்கு நீங்கள் நின்று வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, அந்த ஹஜ் அரபா என்று சொன்னார்களே, ஹஜ் என்றாலே அரபா. அந்த அரபா பெருவழியிலே நாங்கள் என்ன பார்க்கின்றோம்? ஹஜ் உணர்த்துகின்ற மிக முக்கியமான பாடம். அங்கே வெள்ளையன், கருப்பன், தடித்தவன், மெலிந்தவன், ஒல்லியானவன், அழகானவன், அழகற்றவன், ஜனாதிபதி இல்லை. சகோதரர்களே, உலகத்திலே கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிகழ்வை நீங்கள் உங்கள் கண் மாணிக்கத்தால் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தர வேண்டும். அந்த பூமிக்கு போய் வருகின்ற அருள் பெற்ற நல்லவர்கள் பட்டியலில் என்னை உங்கள் ஆக்கி வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் டிவியிலாவது நீங்கள் பாருங்கள். சகோதரர்களே, உலகத்தில் இருக்கின்ற அவ்வளவு முஸ்லிம்களும், ஹஜ்ஜுக்கு போன அவ்வளவு முஸ்லிம்களும் அரபா பெருவழியிலே தரித்து நிற்பார்கள். அழகாக கோட்டை சுட்டும் போட்டு போகலாமே, அழகான சூடு சொட்டு போட்டு போகலாமே, அழகான அழகான ஆடைகள் அணிந்து போகலாமே, பல வகையிலே புரண்டியதை உடுத்து செல்லலாமே. எல்லா ஆண்களும் இடுப்புக்கு மேலால் ஒரு துண்டு வெள்ளையில், இடுப்புக்கு கீழால் ஒரு துண்டு வெள்ளையில் 2 வெள்ளை துணிகளோடு தான் அங்கு வர வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத் லக் வல் லா ஷரீக லக். சகோதரர்களே, உலகத்தில் இருக்கிற அவ்வளவு முஸ்லிம்களும், ஹஜ்ஜுக்கு போன அவ்வளவு முஸ்லிம்களும் சவுதி நாட்டு மண்ணின்தான் அந்த அரபாவுக்கு வந்தாலும் உங்களை என்னை போட்டு சர்வசாதாரணமாக நிற்க வேண்டும். ஹஜ் உணர்த்துகின்ற மிகப்பெரிய பாடம், ஹஜ் உணர்த்துகின்ற மிகப்பெரிய பாடம். சகோதரர்களே, சமத்துவம். ஒரு தாய் பெற்ற மக்கள், ஏகத்துவத்தில் நாம் சகோதரர்கள். எவ்விடத்தில் விட்டுக் கொடுப்பு வர வேண்டும், சாய்ப்புத்தன்மை வர வேண்டும், மன்னிக்கின்ற மனம் வர வேண்டும். அது ஹஜ் உணர்த்துகின்ற மிகப்பெரிய பாடம். இங்கே என்ன நடக்கின்றது? எல்லோரும் ஓர் அணியிலே தோளோடு தோல் சேர்த்து நிற்போம். இஸ்லாம் உணர்த்துகின்ற பாடம் 5 நேர தொழுகை. முன்னாலே அரசன் இருக்கலாம், பின்னால் அரசன்
சரி இல்லை என்ற அளவுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கின்ற முன் சப்பிலே நிற்கலாம். நாட்டுக்கே ஜனாதிபதி பின் சப்பிலே நிற்பார். ஐயோ ஜனாதிபதி வருகின்ற முன்சப்புக்கு வாங்க இடம் கொடுக்கலாமா? கொடுக்க முடியாத சகோதரர்களே. சுஜூடு செய்கின்ற இடத்தில், கால்படுகின்ற இடத்தில், நின்ற இடத்தில் பின்னாடிக்கின்ற அரசு சுஜூடு செய்கின்ற ஒரு சிறப்பை இந்த மார்க்கத்தை தவிர வேறு எங்கு பார்க்க மாட்டேன். சகோதரர்களே, ஹஜ் உணர்த்துகின்ற பாடங்கள் மிக முக்கியமான பாடம் அந்த சகோதரத்துவம். அரபா பெருவெளியிலே அழுகையும் பொழுகையும் தொழுகையும் திக்ரம் துஆவும் சுப்ஹானல்லாஹ். அங்கு அழாத கண்களை காண முடியாது, நிம்மாத கண்களை காண முடியாது, கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடாத கண்களை காண முடியாது. எங்கே ஒவ்வொரு மலைமலையாக ஏறி இருந்து கொண்டு என்ன பட்ட வெயில் சகோதரர்களே. இது போன்ற இதை போன்ற பல மடங்கு வெயில், அந்த வெயிலிலே கொட்டும் வெயிலிலே அங்கே எல்லோரும் மலைகளிலே அமர்ந்து கொண்டு பிரார்த்திக்கின்ற, குடும்பமா அமர்ந்து கொண்டு துஆ கேட்கின்ற நபியர்கள் சொன்னார்கள், நானும் எனக்கு முன்னர் வந்தவர்களும் அதிகமாக அரபா நாளிலே சொன்ன செய்தி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லுகின்ற அந்த பிரார்த்தனையாகும் என்று அறிவித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, நிச்சயமாக இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரைக்கும், இதனை நாங்கள் பொறுத்தவரைக்கும் இதிலே இருந்து நாங்கள் பெறக்கூடிய பாடங்கள் நிறைய சகோதரர்களே மிக முக்கியமான ஒன்று. அறிவித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், வக்கத் ஐஸ ஷைத்தான் ஐயபதஹு ஸல்லூன ஃபி ஜஸீரத்தில் அரப். அரபிய தீபாட்பத்திலே ஷைத்தான் தான் வணங்கப்படுவது என்று நிராசை இழந்து விட்டான். ஹஜ் உணர்த்துகின்ற பாடங்கள் மிக பிரதானமான ஒரு பாடத்தை பாருங்கள். என்ன ஷைத்தானுக்கு தெரியும், ஏகத்துவ சகோதரனுடைய வீட்டுக்குள்ளே தேசிக்கா, பூசணிக்கா, தாயத்து, தகடு, இஸ்மஸ்மா, 4 போத்தல் குப்பி, வீடு காவல், இவைகளை கொண்டு வர முடியாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், அதுல அவன் 100% தூய்மையாயிட்டான். எமக்குள்ளே, எங்களோட வீடுகளுக்குள்ளே 4 போத்தல் குப்பியை தூக்கி காவல் தேட மாட்டோம். இடுப்புலையோ கருத்திலேயோ பெரிய பெரசைஸ்ல 2 துவாக்கூடு தாயத்தில் நாங்கள் தொங்க விட மாட்டோம். ஏன்? நரகத்துக்குரிய செயல் என்று அறிந்து வைத்திருக்கின்றோம். சகோதரர்களே, ஷைத்தான்கள் அப்படி வர மாட்டான். ஆனால் அவன் வார இஸ்ராயல் வித்தியாசம் எப்படி தெரியுமா வருவான்? தஹ்ரீஜ் பைனக்கும், பிணக்கு, குரோதம், விரோதம், மிகத்தான தோண்டி எடுக்கமான பிரச்சனையை பெருசாக்கி பூதாகரமாக்கி மிக பெருசாக்கி காட்டி வெதோ கொண்டு வந்து தோன்ற முடியாது என்ற நிலைமைக்கு மாற்றி போடுவான். ஹஜ் நடத்துகின்ற பாடங்களிலே மிக முக்கியமான பாடம் சகோதரர்களே என்ன? சகோதரத்துவம் என்பதை ஆழமாக மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற பல நீண்ட பாடங்களில் ஹஜ்ஜுகளை கற்றுத் தருகின்றது. அந்த பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்று நடந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு போவதற்கு நியத்து வைத்திருக்கின்ற சகோதரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் சகோதரர்களே, குரூப்பை நம்பி போகாதீர்கள். குரூப் உங்களுக்கு எனக்கு தெரியுமா? உணவு தருவதற்கு, படுக்கிறதுக்கு இடம் தருவதற்கு, அரசா மைதானம், முஸ்தலிஃபா, மினா போன்ற முக்கியமான இடங்களை ஜியாரத் செய்து சுற்றி காட்டுவதற்கு, மதீனாவுக்கு கூட்டிக் கொண்டு போவதற்கு மட்டும்தான் குரூப். ஆனால் எங்களோட குரூப் ஹசரத் நல்லவர், எங்களுக்கு வழிகாட்டுவாரு, எங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவார் என்று போனீங்க, 5 லட்சம் கொடுத்து மண்ணோடு நஷ்டத்தோடு வர வேண்டிய நிலைமை சகோதரர்களே. அவ்வளவு நிலைமையை நான் பார்த்திருக்கிறேன். அங்க போனா அரபால, அதாவது சகோதரர்களே, சபா மர்வால துவா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு அன்ஜத வஹ்தஹு அனஸர வஹ்தஹு பாதம், இப்படி துவா வரும். இந்த துவாவை நபியார்கள் 3 தடவை சபால ஓதுவார்கள், மீண்டும் மர்வால் 3 தடவை ஓதுவார்கள். கூட்டிக்கிட்டு ஒரு குரூப் குர்ஆன் சுன்னா இருக்கின்ற நல்லவர்களோடு போனால் வேறு சகோதரர்களே. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், கையேந்தி துவா கேட்க ஹாஜிமா ஹாஜிமா அவசரம் 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 ஹாஜி ஹாஜி அவசரம் அவசரம் அவசரம். சகோதரர்களே, 5 லட்சம் கொடுத்து போய் எங்களோட அசரத்தைகளை படித்து தருவார் என்று போனா பெரிய நஷ்டம் சகோதரர்களே. 5 லட்சத்தை கொடுத்துட்டு பேமாயில் முடிஞ்சு கொண்டு வருவீர்களா? 5 லட்சத்தை கொடுத்துட்டு நஷ்டப்பட்டு வரப்போகின்றீர்களா? தரமானவர்களை தெரிவு செய்யுங்கள். போவதற்கு முன் ஹஜ்ஜுக்குரிய துஆக்கள், இடங்களை நீங்கள் படிக்க வேண்டும். பெண்களை கூட்டி செல்கின்றீர்களா? மணி மக்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும். நீங்கள் இந்த மஸ்ஜித் நிர்வாக சகோதரர்கள் தொடர்பை ஏற்படுத்துங்கள். அவர்கள் எங்களோட தொடர்பை ஏற்படுத்தினால் உங்களுக்கு போகின்ற சகோதரர்களுக்கு குர்ஆன் சுன்னா வழியில் தெளிவான வழிகாட்டலை தருவதற்குரிய சிறந்த உலமாக்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கின்றார்கள். நாம் ஏற்பாடு பண்ணி தருகின்றோம். ஆனால் சகோதரர்களே, கபர் வணங்கிகளோடு, கபர் தியானத்தை, கபர்களை பேசி மண்டி அடிக்கின்றவர்களோடு, நெத்தியை பேர் சுஜூத் செய்கின்றவர்களோடு, ஒரு உம்ராவுக்கு பல உம்ராக்கள் செய்யலாம் என்று ஃபத்வா கொடுக்கின்றவர்களோடு, சிறுக்கு பிஜேத்துக்கள் காண்பவர்களோடு நீங்கள் போனால் சகோதரர்களே, உங்களுடைய கடமை வீணடிக்கப்பட போகின்றது. நீங்கள் 5 லட்சம் 5 லட்சம் செலவழித்து போய் செய்கின்ற கடமை அல்லாஹ்வுக்கு முற்றிலும் விசுவாசமான கடமையாக இருக்க வேண்டும். பெரிசா ஒன்றுமே இல்லை சகோதரர்களே. ஹஜ்ஜுக்குள் உம்ராவுக்குள் மிகப்பெரிய கஷ்டமான ஒன்றுமே இல்லை. ஒரு சில துஆக்கள், அதை நீங்க எழுதி எடுத்துக்கங்க. சம்பந்தப்பட்ட இடத்துல நீங்க ஓதுங்க, நீங்க சொல்லுங்க குரூப்ல போறவங்கள்ட்ட, எங்களுக்கு நாங்க செஞ்சு முடிஞ்சு இந்த இடத்துல நிற்போம், நீங்க வந்து கூட்டிக் கொண்டு போறது மட்டும்தான்
உங்களுடைய அமல் வினோதமாக வேடிக்கையாக சிலாக்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒழுங்கா வழிகாட்டல, அது அவங்களோட. சகோதரர்களே, உலகத்துல ஒரு பொருள் எடுக்க போகல எத்தனை கட்டு விசாரிக்கிறீங்க, இது சரியா, நல்லமா, சக்சஸா, சரி வருமா, எவ்வளவு காலம் பாதிக்கலாம், லைஃப் கேரண்டியா, 6 மந்த் கேரண்டியா, 3 மந்த் கேரண்டியா, எப்படி இருக்கு, இவ்வளவு கேட்டு தான் எடுக்கிறீங்க. அந்த மாதிரி தான் ஹஜ்ஜுக்கு போகின்ற நீங்கள் சகோதரர்களே படித்து விட்டு செல்ல வேண்டும், முறையாக கற்றுவிட்டு செல்ல வேண்டும். தரமான உலமாக்களை அணுகி இளைஞர் நீங்கள் படித்து விட்டு போங்க, வேண்டிய குரூப்ல போங்க, பிரச்சனையே எந்த குரூப்லயும் போங்க, ஆனால் படித்து விட்டு போங்க. படிக்காம போகாதுங்க, கவலை. சமூகத்தில் நிறைய பேர் பார்க்கிறோம் சகோதரர்களே, பரலான தவாப் செய்யாமல் குரூப்ல வந்த ஒரு மூதாட்டி பரலான தவாப் செய்யணும், ஹஜ்ஜுக்கு தவாப், இந்த தவாப்பு செய்யாமக்கே நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தாங்க. மோயிட்டு பற்றி ஏன் செய்யல கேட்டா அது பிரச்சனை இல்லை, அது நீங்க கண்டுக்க வேணாம், இதை பெருசு படுத்த வேணாம். சகோதரர்களே, அது 5 லட்சம் ரூபாய், அந்த டைம்ல 3 லட்சம் 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அந்த உம்மவனை கூட்டிக் கொண்டு போனாய் தானே, கூட்டிக் கொண்டு போய் நாடகம் ஆடுறாய், கூட்டிக் கொண்டு போய் அவன் பரலான தவாப் செய்யல, தவாப் இதாக கண்டுகொள்ள செய்யல, அதை விட்டுடுங்க. சகோதரர்களே, ஹஜ் என்பது மிக முக்கியமானது. லட்சங்கள் கொடுத்து நஷ்டம் போக நிலைமையில் அது இருந்துவிடக் கூடாது என்பதை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பேசி என்னை கேட்டு உங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து நாளை அவருடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறி விசாலமான சொர்க்கத்திலே சந்திக்கின்ற நல்லவர்கள் பட்டியலில் ரப்பல் ஆலமீன் பேசி என்னை கேட்ட உங்களையும் என்னை பெற்றவர்களையும் உங்களை பெற்றவர்களையும் ஆக்கிடுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, துல்ஹஜ் மாதம் 10 நாட்களுக்கு என்று தனியான சிறப்பு இருக்கின்ற சகோதரர்களே, அதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் துல்ஹஜ் மாதம் ஆரம்ப 10 நாட்களை அடைகின்றீர்களோ, இது கண்ணியமான நாட்கள். இந்த நாட்களிலே இந்த இபாதத் தான் செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டப்படவில்லை. ஆனால் ஜிஹாதுக்கு போய் ஷஹீதாகாமல் திரும்பி வருகின்றாரே, அவரை விட சிறப்புக்குரியதுதான் அந்த மாதத்திலே அந்த 10 நாட்கள் செய்யப்படுகின்ற இபாதத். குர்ஆன் தர்மம் செய்யலாம், நோம்பு பிடிக்கலாம், வேறு வேறு நல்ல விடயங்களில் ஈடுபடலாம். இது என்று சொல்லப்படவில்லை சகோதரர்களே. ஏதோ நல்லறங்களை செய்கின்ற ஒரு மாதம் நாட்கள், அந்த நாட்களை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அடைந்தால் அந்த நாட்களிலே நீங்கள் இயன்ற வரைக்கும் நல்ல மரணம் செய்யப்படுங்கள். அடுத்தது சகோதரர்களே, ஹஜ் பெருநாளிலே செய்கின்ற மிக முக்கியமான கடமைகள் ஒன்றுதான் உதுஹியா என்று சொல்லக்கூடியது. சகோதரர்களே, இப்பொழுது உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆசையை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உறுதியா கொடுப்பேன், இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மையை நான் அடைவேன், அந்த சிறப்பை நான் அடைவேன் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, யாரேனும் உறுதியா கொடுக்க நினைத்தால் அவர்கள் நகம் களையக்கூடாது, முடி களையக்கூடாது. அந்த 10 நாட்கள் பிறகு தென்பட்ட அந்த முதலாவது நாளில் இருந்து குர்பான் கொடுக்கின்ற வரைக்கும் முடிகளை களையக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது என்று நபிகள் சொன்னார்கள். ஆரம்பமா உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் சகோதரர்களே. இந்த நேரத்திலே நாங்கள் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் சகோதரர்களே, அந்த எண்ணம் உங்களிடத்திலே வர வேண்டும். 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு, 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம். சகோதரர்களே, நாங்க 7 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு 10,000, 70,000 ஒரு மாடு, 50,000, 50,000 ஒரு மாடு எடுக்கலாம். சரி, ஒருத்தருக்கு 10,000 மாடு சொன்னால் சகோதரர்களே, இது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய மேற்பெருங்கிருப்பையினால் கொடுக்கின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். சகோதரர்களே, அந்த உதுஹியாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பின்வருகின்ற சமூகத்தவர்களுக்கு ஒரு சுன்னாவாக, ஒரு முக்கியமான ஒரு கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பிராணியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தெரியக்கூடிய நொண்டி, தெளிவாக தெரியக்கூடிய பார்வை குறைவு, தெளிவாக தெரிகின்ற நோய்கள், அதாவது இவ்வாறான நிலைமைகள் இல்லாத நல்ல பிராணியாக நீங்கள் இருக்க வேண்டும், தெரிவு செய்து கொள்ள வேண்டும். குர்பானி பிராணியை நீங்கள் எடுக்கின்ற நேரம் தீனி கொடுத்து கொழுக்க வைக்க வேண்டும். சகோதரர்களே, சமூகத்தில் மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? குர்பானிக்காக பிராணிகளை வாங்குகின்றார்கள், ஆனால் ஒரு இடத்திலே கொண்டு வந்து கட்டி விடுகின்றார்கள், திரும்பி பார்க்க திறமில்லை. சகோதரர்களே, ஹஜ் பெருநாள் நெருங்கினால் நான் வளமையா பாக்குறது, என்னோட வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் அப்படி புள்ளி இருக்கும். அந்த இடத்துல ஒரு மாட்டை கூட வந்து இந்த மாசம் கட்டிட்டாங்க, இன்றைக்கு நேற்று கட்டியாச்சு, இதுக்கு பச்சை தண்ணி கூட வைக்க வர மாட்டாங்க. யாரு பக்கத்து வீட்டுக்கு யாராச்சும் மனிதாபிமானத்தோட தண்ணி கொஞ்சம் வச்சாங்க. நோக்கம் என்ன தெரியுமா? மிருகத்தை விற்கிறது, சல்லி சம்பாதிக்கிறது, இதான் நோக்கம். ஒரு பிரிவினர் அதுல குறியா நிற்கின்றார்கள். நோக்கமே சல்லி சம்பாதிக்கிறது தான். சகோதரர்களே, உங்களோட பிசினஸ் செய்யலாம், பிரச்சனை இல்லை. மிருகத்துக்கு வதை கொடுக்க கூடாது, மிருகத்தை கடுமைப்படுத்தக்கூடாது, மிருகத்துக்குரிய தண்ணி கொடுக்க வேண்டும், அதுக்குரிய உணவு கொடுக்க வேண்டும், அதை நல்ல முறையில் நாங்கள் கொடுக்க வைக்க வேண்டும். மதீனாவிலே நாங்கள் உதுஹியாவுக்காக பிராணிகளை எடுப்போம், தீனி போட்டு நாங்கள் கொழுக்க வைப்போம், நாங்கள் தீனி போட்டு நாங்கள் கொழுக்க வைப்போம் என்று நபித்தோழர்கள் சொல்லுகின்ற செய்திகளை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மிருகத்தை எடுக்கின்ற
லைசன்ஸ் எடுக்குமாறு சொன்னார்கள். 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து 3 மாடு எடுக்கிறான். 50,000 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து 3 மாடு எடுக்கிறாய். 750 ரூபாய் கொடுத்து ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இவனு செய்யலாம். ஒரு லைசன்ஸ்ல 3 மாட்டை மறுக்கிறதுக்கு வந்து மாட்டிக்கொண்டு ஒரு மாட்டை மட்டும் மறுத்து அடுத்த 2 மாட்டையுமே எடுத்துட்டு போன வரலாறு இந்த நாட்டில் நடந்துச்சு. ஏன் இது? பெரும்பான்மையான நாட்டிலே வாழுகின்றோம் என்றால் நாங்கள் செய்யத்தான் வேண்டும், வேறு வழியிலே சகோதரர்களே. ஆடு மாடுகளை இழுத்துக் கொண்டு போவது, அடுத்து அரசருக்கு பிறகு ரத்தங்கள் வடிய இழுத்துக் கொண்டு போவது சமூகத்திலே பார்க்கின்றனர். ரோட் நடிகை ரத்தம் சென்ற வருடம் சிகாரி மண்ணிலே குற்றத்துக்கு முன்னால் மிருகங்கள் அறுக்கப்பட்டதற்கு பிறகு குர்பான் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு தலைப்பகுதி ஒன்றை உடைந்து போன எல்லாம் எடுக்கப்பட்ட தலைப்பகுதியை கொண்டு வந்து நடு ரோட்டிலே போட்டார்கள். முஸ்லிம் சகோதரர்கள் கண்டு அதனை அப்புறப்படுத்தினார்கள். இல்லை என்றால் சகோதரர்களே இனத்துவத்தை வளர்ந்திருக்கும், இனக்குரோத விரோதங்களை வளர்ந்திருக்கும். இந்த சமூகத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள் நிறைய இடங்களிலே சகோதரர்களே. இந்த மாடுகளை சுபஹானல்லாஹ் மனிதாபிமான மற்ற நிலைமையிலே இந்த மாடுகள் ஆடுகளை நடத்துவதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு லொரியிலே 5 மாடு போடலாம் என்று வையுங்களே, அந்த 12 மாடுகளை போடுவது, 10 மாடுகளை போடுவது, 30 மாடு போடுவதன் இடத்தில் 40 மாடுகளை ஏற்றி இறக்க போக காலுடைய நொண்டி அது இறங்குது, தடாம் இழுத்து போட்டுறது. சகோதரர்களே இது வதை. இதனை செய்து நாங்கள் குற்றவாளிகளாக மாறிவிடக் கூடாது. ஒரு பெண் பூனையை கட்டி வைத்தால் உணவு கொடுக்கவில்லை, நரகத்துக்கு போனார் என்று சொல்ல வேண்டிய மார்க்கத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே குர்பானி கொடுக்க நினைக்கின்றவர்கள், நீங்கள் ஒரு ஆட்டையோ மாட்டையோ எடுத்து விட்டீர்களா, இப்பொழுதே நீங்கள் வாங்கி அதற்குரிய முறையில் தீனிகள் கொடுத்து அதற்குரிய தண்ணீர்களையும் கொடுத்து நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் என்று சொன்னால் குர்பானி கொடுக்கின்ற நேரம் நல்ல முறையிலே நன்மைகளோடு சிறப்பான நல்ல முறையிலே அந்த குர்பானியை கொடுக்க முடியும் என்பதை உங்கள் மனதில் நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மண்ணிலே இந்த ஊரிலே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போக இருக்கின்றீர்களோ உங்களுடைய எண்ணங்களை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள், தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், இந்த மண்ணிலே என்னை நீ தெரிவு செய்திருக்கின்றாய், இன்று முதல் துஆ பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். இதுவரைக்கும் நாம் முஹஸ்ஸியாக இருந்திருக்கலாம், பாட்டு பாசாங்கம் என்னிடத்தில் இருந்திருக்கலாம், காட்டோம் என்ற உணர்வு இருந்திருக்கலாம். ரப்பே, இன்று முதல் அந்த உணர்வுகளை நான் மாற்றிக் கொள்ளுகின்றேன். என்னை நீ மன்னித்து விடு, தெரியாமல் தெரிவித்தேன். இவ்வளோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களே என்னையும் என் குடும்பத்தையும் தெரிவு செய்திருக்க ரஹ்மானே, இறுதி வரைக்கும் இந்த கடமையை நல்ல முறையில் செய்து குர்ஆன் சுன்னah சொன்ன பிரகாரம் செய்து தரமான முறையில் அந்த கடமையை முடித்து இஹ்லாஸோடு திரும்பி வருகின்ற நல்லவர்கள் பட்டியலை ஆக்கிவை என்று நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள். உங்களுடைய துஆ பிரார்த்தனைகளில் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். வல்லவர் ரப்பல் ஆலமீன்